ஜிஎஸ்டினா ஏன், எதுக்கு, எதனால கட்டுறோம்? முதல்வன் படம் பார்த்துருப்பீங்க. முதல்வன் இந்த ஒரு நாள் சிஎம் வந்து ஒரு வேன் வாசல் நின்றுக்கிட்டு வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு கேமரா வியாபாரிகளை பார்த்து சொல்லுவாரு. ஆனா அப்ப ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டின்றது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகே. இது பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸும் இன்டைரக்ட் டாக்ஸும் காலகாலமா இந்தியாவில் இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் சேலஞ்ச், மக்களுக்கும் சேலஞ்ச். இது வந்து ஒரு செயின் மாதிரி. எங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு போய் அமேசானுக்கு போயிட்டு கடைசியில எங்க வந்து விழுதுன்னா கன்சியூமர். சரி, இப்போ சொல்றீங்க அந்த செயின் அப் மாதிரி ஒரு விஷயம்னு. அந்த செயின் அப் கடைசியில் எண்ட் ஆகுன்னு கேட்டால் நார்மல் பீப்புள் தான் எண்ட் ஆகுது. இப்போ நான் போட்டு வாங்குறேன் 1500 ரூபாய் கட்டி வாங்குறேன், அதை ஜிஎஸ்டி பே பண்ணுறேன். இப்போ நான் பண்ண ஜிஎஸ்டி பே வந்து நான் போய் எங்கே வாங்குறது? கேள்வி கரெக்டு தான். கேள்வி தப்பான கேள்வி கிடையாது. இன்னி தேதியில் இருக்கிற சட்டத்தில் அந்த கேள்விக்கான பதில் இல்லை. இப்போ துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வாங்குறது இல்லை, ஆனால் ஜிஎஸ்டி வாங்குறாங்க. ஏதாவது ஒன்று வாங்குறாங்க. துபாயோட மெக்கானிசம் டோட்டலாக வேறு, நம்ம நாட்டோட மெக்கானிசம் டோட்டலாக வேறு. அப்படி வச்சுக்கோங்க, 400 ரூபா சம்பளம் வாடகை வீட்டில் இருக்கேன், நான் எப்படி சர்வே ஆவேன்? எவ்வளோ ஜிஎஸ்டி? வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சரி, எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் ஃபேமிலியோடு போய் சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், அதுக்கு கூட ஜிஎஸ்டி போட்டு தராங்க. ஒரு கன்சியூமராக நீங்கள் இன்கம் டேக்ஸும் கட்டணும், ஜிஎஸ்டியும் நீங்கள் கட்டணும். அது நம்ம இப்போ இருக்கிற சட்டத்தில் அது சொல்லியிருக்கு. பழைய விற்பனை வரியை புது ஃபார்மில் கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி. இதுக்கு மேலே ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட்டை என்னால் அதை பற்றி கமெண்ட்டும் பண்ண முடியாது. வணக்கம் சார். வணக்கம் டார்வின். ஜிஎஸ்டினா ஏன், எதுக்கு, எதனால கட்டுறோம் அப்படிங்கிற கேள்வி பார்த்தோம்னா சாமானிய மக்கள்கிட்ட இன்னுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஜிஎஸ்டின்றது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். முதல்வன் படம் பார்த்துருப்பீங்க. முதல்வன் இந்த ஒரு நாள் சிஎம் வந்து ஒரு வேன் வாசல் நின்றுக்கிட்டு வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு கேமரா வியாபாரிகளை பார்த்து சொல்லுவார். மக்கள்கிட்ட சொல்லுவார், நீங்கள் எது வாங்குறதாலும் விற்பனை வரி கட்டிட்டு வாங்குங்க. விற்பனை வரின்றது வருமானம் அரசாங்கத்துக்கு வர வேண்டியது. அதை நீங்கள் யாராவது போடாமல் கொடுத்தாங்கன்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போவே 90s வந்த மூவிலேயே விற்பனை வரி பற்றி ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க. ஆனால் அப்போ ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டின்றது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸும் இன்டைரக்ட் டாக்ஸும் காலகாலமாக இந்தியாவில் இருக்கு. அப்போது எக்ஸைஸ் டியூட்டியாக இருந்தது, கஸ்டம்ஸ் டியூட்டியாக இருந்தது, ஒரு ஸ்டேட்லேயும் வேட்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் இருந்தது. சர்வீஸ் டேக்ஸ் நடுவில் ஒன்று இருந்தது. இது எல்லாமே சேர்த்து ஒரு டேக்ஸ் ரிஜீமாக கொண்டு வரணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சி ஜூலை 2017 கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ ஒரு மேஜர் சேஞ்ச். ஏன்னா எந்த ஒரு நாட்டுக்குமே ஒரு இன்டைரக்ட் டாக்ஸஸில் 50 வருஷமாக ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஸ்டாப் பண்ணி வேறு ரூட்டில் போகணுன்றது ஒரு மேஜர் சேலஞ்ச். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் சேலஞ்ச், மக்களுக்கும் சேலஞ்ச். மக்களுக்கு தான் ரொம்ப சேலஞ்ச். ரெண்டு பேருக்குமே சேலஞ்ச் தான். ஏன்னா சட்டம் புதுசு, வெப்சைட் புதுசு, பிஸ்னஸ், அதுக்கப்புறம் 2 கோவிட் வந்துச்சு, கோவிடை தாண்டணும். ஸோ இதில் வந்து எல்லாமே சேர்ந்து இப்போ ஜிஎஸ்டி வந்து அடுத்து 2024 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஜூலை வந்துச்சுன்னா 8வது வருஷத்தை முடிக்க போகுது. நிறைய ரிஃபார்ம் ஆயிருக்கு ஜிஎஸ்டி. நிறைய பேர் ஜிஎஸ்டியை வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா பார்த்தாங்க. பட் இப்போ என்னன்னா அது ஒரு சிஸ்டமாக பார்க்கும்போது அது கஷ்டமாக இருந்தாலும் இப்போ அந்த சிஸ்டமை ஒட்டி நம்ம வாழணுன்ற அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. ஜிஎஸ்டி வெப்சைட்டும் அவங்கள அந்த சிஸ்டமை நோக்கி தான் கொண்டு போகுது. இதுக்கு முன்னாடி சிஸ்டம் ட்ரிவனான்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்த அளவுக்கு சிஸ்டம் ட்ரிவன்லாம் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, இப்போ உங்கள் சேனலுக்கு ஒரு செலிபிரிட்டியை கூப்பிடுறீங்க. ஓகே. அந்த செலிபிரிட்டி வந்து 1 லட்ச ரூபா உங்களுக்கு பில் பண்ணுறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 18% 18,000 ரூபா. இந்த 18,000 ரூபான்றது உங்களுக்கான இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இதை நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு நீங்கள் கேட்பீங்க. நான் 1,18,000 ரூபா கொடுக்குறேன், நான் 18,000 ரூபா எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்பீங்க. இப்போ நீங்கள் அந்த கண்டென்ட்டை அமேசானுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் அமேசானுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு 18% போட்டு தான் அமேசான் கொடுப்பீங்க. அதில் 1,80,000 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கா? ஆமாம். எனக்கு இங்கே செலிபிரிட்டிக்கு நீங்கள் 18,000 ரூபா கொடுத்துட்டீங்க. ஆமாம். அந்த 1,80,000 ரூபாயில் இந்த 18,000 ரூபாய் நீங்கள் கழிச்சிக்கலாம். இது நீங்கள் கட்டின காசை அங்கே கழிச்சிக்கலாம். இதுதான் வந்து ஜிஎஸ்டியில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு வாங்க. ஓகே. இது இன்னும் ஒரு பெட்டர் வேர்டு சொல்லுவாங்க, சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் டேக்ஸ்ன்னு. இப்போ ஒரு சீட்டு கட்டில் நீங்கள் 10 கார்ட்ஸ் அடுக்கி வச்சிங்க, நீங்கள் இப்போ ஒரு இதை தட்டி விட்டிங்கன்னா எல்லாம் விழுந்துடும். இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ன்றது அந்த மாதிரி ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு பிளாக் செயின்னு சொல்லலாம். ஒரு செலிபிரிட்டி உங்கள் பேரில் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அமேசான் பேரில் ரைஸ் பண்ணுறீங்க. இப்போ அமேசான் பிரைமுக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுவேன். அமேசானுக்கு என்ன வருமானம்? சப்ஸ்கிரிப்ஷன் வருமானம். என் சப்ஸ்கிரிப்ஷனில் அவங்க ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது, இண்டிவிஜுவலாக எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது. இப்போ நீங்கள் அமேசான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க அமேசானுக்கு? இயர்லி 1,500 கொடுக்குறீங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி தான். அதுவும் அமேசான் உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி வாங்கிடுறாங்க. உங்கள்கிட்ட வாங்குற ஜிஎஸ்டியில் நீங்கள் விற்கும் போது ஜிஎஸ்டி வந்திருக்கணும் சேனல் மூலமாக. 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 18% ஜிஎஸ்டி போட்டு கொடுத்துருப்பீங்க. அந்த ஜிஎஸ்டி அமேசான் மைனஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு செயின் மாதிரி. எங்கிட்டேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு போய் அமேசானுக்கு போயிட்டு கடைசியில் எங்கே வந்து விழுதுன்னா
கன்சியூமர். சரி, இப்போ சொல்கிறீங்க அந்த செயின் அப் மாதிரி ஒரு விஷயம்னு. அந்த செயின் அப் கடைசியில் எண்ட் ஆகுன்னு கேட்டால் நார்மல் பீப்புள் தான் எண்ட் ஆகுது. இப்போ நான் போட்டு வாங்குறேன் 1500 ரூபாய் கட்டி வாங்குறேன், அதை ஜிஎஸ்டி பே பண்ணுறேன். இப்போ நான் பண்ண ஜிஎஸ்டி பே வந்து நான் போய் எங்கே வாங்குறது? ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கன்சியூமராக உங்களால் எங்கேயும் போய் வாங்க முடியாது. இது உங்களுக்கு மட்டும் இருக்கிற கேள்வி கிடையாது. எங்கள் அப்பா என்கிட்ட கேட்ட கேள்வி, நீ சிஏ தானடா, நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன்டா சொல்லுங்கப்பான்னு. நான் வந்து 25 வருஷமாக வருமான வரி கட்டுறேன்டா. நான் இன்னைக்கு சோப்பு வாங்கினேன், அந்த சோப்பில் எம்ஆர்பியில் இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதில் ஒரு காலத்தில் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குன்னு சொன்னேன், இப்போ ஜிஎஸ்டி இருக்குன்ற அங்கேயும் டேக்ஸ் கட்டுறேன். 15,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன், அதுலேயும் நான் டேக்ஸ் கட்டுறேன். என்ன மட்டும் இன்கம் டேக்ஸ் கட்ட சொல்கிறேன், இதுவும் நான் கவர்மெண்ட் கட்டுறது தானே. இங்கே கட்டுற டேக்ஸை மைனஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் 10,000 ரூபாய், இந்த 5,000 ரூபாய் எனக்கு மைனஸ் பண்ணு, 5,000 மட்டும் கட்டினா போகிறோம்ல. என் கேள்வி சரியான்னு கேட்டேன். கேள்வி கரெக்டு தான், கேள்வி தப்பான கேள்வி கிடையாது. இன்னி தேதியில் இருக்கிற சட்டத்தில் அந்த கேள்விக்கான பதில் இல்லை. ஒரு கன்சியூமராக நீங்கள் அதை கட்டணும். இன்கம் டேக்ஸ்னால் நீங்கள் டைரெக்டாக கட்டணும், இன்டைரக்ட் டேக்ஸ்னால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக கட்டணும். நீங்கள் அந்த கிரெடிட்ன்றதை ஒரு கன்சியூமராக நீங்கள் எடுத்துக்க முடியாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியாக இருந்தீங்க, நீங்கள் அதை அடுத்த பிஸ்னஸ்க்கு வேல்யூ அடிஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அந்த கிரெடிட் எடுத்துக்கலாம். இது ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்து உங்களுக்கு கேள்வி. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு கன்சியூமராக நீங்கள் இந்த சர்வீஸை கன்சியூம் பண்ணிடுறீங்க, உங்களோட நின்று போச்சு. அமேசான் உங்கள்கிட்ட வருது, கண்டென்ட் நீங்கள் பார்க்குறீங்க, முடிஞ்சிருச்சு. பட் ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்லேருந்து அடுத்து வேற ஒரு லெவலுக்கு ஒரு ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் கிரிக்கெட் மேட்ச் டிவியில் போயிட்டு இருந்தது, இப்போ ஹாட்ஸ்டாரில் வந்துருச்சு. இப்போ நடந்து முடிஞ்ச கிரிக்கெட் மேட்சை அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரைட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஓடிடி சேனல் இப்போ ஒரு மேக்கிங் வீடியோவாக போட்டு அதை இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ ஒரு சேனலில் பழைய கிரிக்கெட் மேட்சை போட்டாங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்ச். அதாவது சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக், சௌரவ் கங்குலி இருந்த டயத்தில் விளையாடின மேட்ச். அப்போவே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இல்லை ESPN ஏதாவது நெட்வொர்க்கில் போயிட்டு வந்திருக்கும். அப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருந்திருக்கும், அப்போ ஏதாவது ஒரு இதில் ஹைலைட்ஸும் வந்திருக்கும். இப்போ 10 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த கண்டென்ட் வேற ஒரு ஓடிடியில் வருது. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்மில் ரெவென்யூ ஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க, அந்தந்த ஸ்டேஜில் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இதுதான் ஜிஎஸ்டியோட மெயின் ஒரு மோட்டோ. இப்போ நான் பிஸ்னஸும் பண்ணல, நான் ஒரு பொட்டி கடை வச்சிருக்கேன், எனக்கு அதில் மாதம் ஒரு வருது ஒரு 10,000 15,000 வருது. இப்போ அந்த 10,000 15,000 நான் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுவேன்? ஒரு பிரெட் பேக்கெட் நீங்கள் விற்கிறீங்க, இப்போ பிரெட்டில் 40 ரூபா பிரெட் பேக்கெட்னா நீங்கள் பொட்டி கடை வச்சிருக்கிறவங்க 40 ரூபா கொடுத்து வாங்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் 30 ரூபா 25 ரூபா ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைலில் விற்று அந்த மார்ஜின் வச்சு தான் எல்லாமே நடக்குது. அட்லீஸ்ட் அவங்க 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 40 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த 40 ரூபாயில் இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸில் உங்களுக்கு ஒரு டேக்ஸ் போர்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த 30ல் நீங்கள் வாங்குறீங்க, 35 ரூபா 5 ரூபா லாபம் வச்சு விற்கிறீங்க, 35க்கு 18% போடுறீங்க. அந்த 35க்கு வர டேக்ஸை நீங்கள் வாடிக்கையாளர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் பொட்டி கடையிலேருந்து பேமெண்ட்டாக இவர் கொடுத்துருவீங்க. யார்? ரீட்டைலர். இப்போ ஒரு பிரெட் இருக்குன்னா மேனுஃபேக்சரர் அவர் ஹோல்சேலாக ஒருத்தர் கொடுப்பாரு, ஹோல்சேலர் ரீட்டைலர் உங்கள்கிட்ட கொடுப்பாரு. நீங்கள் ரீட்டைலர், நான் பொட்டி கடை வச்சுருக்கேன், நீங்கள் எங்கிட்ட வந்து கொடுப்பீங்க. நான் பேமெண்ட் எப்படி உங்களுக்கு பண்ணுவேன்? டார்மினி தாங்க ஜிபே பண்ணிடுறேன். ஓகே, அந்த ஜிஎஸ்டியும் சேர்த்து நான் ஜிபே பண்ணுவேன். நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஹோல்சேலர் கொடுப்பீங்க. ஓகே, நீங்கள் ஜிஎஸ்டி போட்டு தான் ஹோல்சேலர் கொடுப்பீங்க, ஹோல்சேலர் ஜிஎஸ்டி போட்டு தான் கம்பெனி கொடுப்பாரு, கம்பெனி அதை போட்டு தான் கவர்மெண்ட் கொடுக்குது. நீங்கள் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும், எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் கடைசியில் கன்சியூமர் கிட்ட தான் வந்து முடியும். ஓகே, சினிமா எடுத்தாலும் அந்த ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸ் ABC கேட்டகரி ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஒரு கார் 5 லட்ச ரூபா காராக இருந்தாலும் சரி, 2 கோடி ரூபா காராக இருந்தாலும் சரி, ஒரு வாடிக்கையாளர் வாங்கி ரோட்டில் ஓட்டணும். ஃபோனாக இருந்தாலும் அதே லாஜிக் தான். ஜிஎஸ்டினால என்ன பயன்? விற்பனை வரி. ஸோ இந்த விற்பனை வரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவென்யூ. கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா? பிரிட்ஜு கட்டுவாங்க, செக்யூரிட்டி, ஆர்மி இருக்குது, ஆர்மிக்கு சம்பளம் கொடுக்கணும். இன்னைக்கு டெக்னாலஜியில் எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வெப்சைட் ஒன்று இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு ஒரு செலவாகும். அப்புறம் ரோடு திருப்பி போடுறது, மெட்ரோ கட்டுறது, ட்ரெயின் கட்டுறது, ட்ரெயின் வாங்குறது, அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எத்தனையோ செலவு இருக்கும். பொதுமக்கள்கிட்ட என்ன ஒரு பரவலான கேள்வினா, அதான் இன்கம் டேக்ஸ்லேயும் எங்கள்கிட்ட பணம் வாங்குறீங்க, ஏன் ஜிஎஸ்டிலையும் வாங்கணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வாங்குறது இல்லை, ஆனால் ஜிஎஸ்டி வாங்குறாங்க. ஏதாவது ஒன்று வாங்குறாங்க. துபாயோட மெக்கானிசம் டோட்டலாக வேறு, நம்ம நாட்டோட மெக்கானிசம் டோட்டலாக வேறு. இன்கம் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றது நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது. ஜிஎஸ்டி இன்னைக்கு வந்ததாக இருந்தாலுமே இது பழைய விற்பனை வரியை புது ஃபார்மில் கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி. சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ இந்தியாவில் 35 ஸ்டேட் இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு விற்பனை வரி இருந்தது. அதை தவிர சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்ட்னு ஒன்று இருந்தது. ஸோ ஒரு பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்டும் இருக்கும், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸும் இருக்கும், ஆந்திர பிரதேஷ்னா ஆந்திர பிரதேஷ் வேட் இருக்கும், தமிழ்நாடுனா தமிழ்நாடு வேட் இருக்கும். ஒரு சட்டமாக பார்க்கும்போது 45 சட்டத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது எல்லாமே ஒன்றா ஒரு சம்மரி ஃபார்மில் கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி. இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இல்லையான்னு கேட்டால் வேறு ஃபார்மில் இருந்துச்சு. ஓகே, ஜிஎஸ்டின்னு ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மாக கொண்டு வந்தாங்க. ஓகே,
இப்போ இன்கம் டேக்ஸும் வாங்குறீங்க, ஜிஎஸ்டியும் வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டால் இது இல்லாமல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இதுதான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு. இதுக்கு மேலே ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட்டை என்னால் அதை பற்றி கமெண்ட்டும் பண்ண முடியாது. இப்போ வந்து ஜிஎஸ்டியில் வந்து என்ன சேஞ்சஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க? ஜிஎஸ்டியில் புதுசாக இந்த மேஜர் சேஞ்சும் கொண்டு வரல. ஏற்கனவே இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஐஎம்எஸ்ன்னு ஒரு விஷயம் ஆமாம் இருந்துச்சு. ஐஎம்எஸ் வந்து இப்போ இந்த அக்டோபர் 2024 தான் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தாங்க. இது ஐஎம்எஸ் என்னன்னா, இப்போது நான் சொன்ன அந்த செலிபிரிட்டி எக்ஸாம்பிளே, அந்த செலிபிரிட்டி உங்களுக்கு 1 lakhக்கு பில்லு தராரு, 18% ஜிஎஸ்டி. உங்களுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல் அது வந்துடும். அவர் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிடுவார் உங்கள் யூடியூப் சேனல் போட்டு, அவங்களுக்கு ஜிஎஸ்டி நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிடுவார். உங்கள் ஜிஎஸ்டியில் அது வந்துடும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகே 1 லட்ச ரூபாய் இவருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், 18,000 ரூபாய் ஜிஎஸ்டி, இது கரெக்டுன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் அது உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஓகே, நீங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அதுவும் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிடையாது. இதுதான் ஐஎம்எஸோட கான்செப்ட். இதை அக்டோபரில் கொண்டு வரும்போது இதை மேண்டேட்டரியாக கொண்டு வரல, ஆப்ஷனலாக தான் சொன்னாங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் அக்செப்ட் ரிஜெக்ட் கொடுக்கலன்னா பெண்டிங்னு கூட கொடுக்கலாம். ஆனால் பண்ணலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிஸ்டம் வந்து என்ன பில்லு இருக்கோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணதாக எடுத்துக்கும் அப்படின்னாங்க. இது உங்களுக்கு ஒரு விதத்தில் என்ன ரிஸ்க் அப்படின்னா, உங்களோட சப்ளையர் தப்பாக ஏதாவது ஃபைல் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. டைப்போகிராஃபிக்கல் மிஸ்டேக்குன்றது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். 1 லட்ச ரூபாய் 10,000 அடிக்கிறது, 1 லட்சத்து 10 லட்ச ரூபாய் அடிக்கிறதுன்றது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ உங்கள் சப்ளையர் 1 லட்ச ரூபா பில்ல 10,000 ரூபான்னு போட்டார், நீங்களும் அதை பார்க்காம அக்செப்டும் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு 18,000 ரூபாய் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 1,18,000 ரூபா கொடுத்துருப்பீங்க. அவர் 10,000 போட்டு 1,800 ரூபான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாரு. உங்களோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் 18,000 ரூபாய்க்கு பதிலாக 1,800 ரூபா தான் வரும். அப்போ உங்கள் கையிலேருந்து காசு போயும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் ஐஎம்எஸ்ல இருக்கிற ஒரு ரிஸ்க். இதை வந்து ஆப்ஷனலாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் 1 ஏப்ரல்லேருந்து இது மேண்டேட்டரின்ற அளவுக்கு சட்டத்தை மாற்றிட்டாங்க. ஓகே, இப்போ உங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஏப்ரல்லேருந்து உங்களோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட், இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து ஒரு பேக் போன்னு சொல்லலாம். ஜிஎஸ்டிக்கு ஒரு முதுகு தண்டுனா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் தான். நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான், அமேசான் எக்ஸாம்பிள் தான். ப்ராடக்ட்டு நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அமேசான் சேல் பண்ணுது, ஒரு கன்சியூமராக எங்கிட்ட வருது. இந்த என்டையர் செயினில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் தான் ஒரு த்ரெட். இது நூலை பிடிச்சிட்டு போகிறதுனா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் தான். இப்போ இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இல்லைன்னா இந்த பிஸ்னஸாலுமே சர்வே பண்ண முடியாது. இப்போ ஏப்ரல்லேருந்து இது மேண்டேட்டரி. நீங்கள் ஒரு இன்வாய்ஸை நீங்கள் அக்செப்ட் ரிஜெக்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய 2B ஜிஎஸ்டிஆர் 2Bன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அது உங்களுக்கு கரெக்டாக ஜெனரேட் ஆகாது. நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்க, ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னா எதுக்கு அக்செப்ட் எதுக்கு ரிஜெக்ட்னு ஒரு கால்குலேஷன் போட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் 2B வரும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்புட் எடுக்க முடியும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாதம் ஜிஎஸ்டியை கேஷாக கட்டணும். ஓகே, அது மாதிரி இப்போ ரூல்ஸ் மாற்றிட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு ரூல்ஸ் மாற்றிட்டாங்க. ஓகே, இது வந்து டெக்னாலஜியில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு. நான் இது நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கும் இதுதான் பதில். இவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்களே, இது எதுக்கு அப்படின்னா இந்த டெக்னாலஜிக்கலாக பண்ணுற செலவுக்குமே அந்த ஜிஎஸ்டி தான் பேஸ். இவங்க எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம் ட்ரிவன் ஆர்கிடெக்சரில் கொண்டு வரணும் தான் ஜிஎஸ்டியோட ஒன் ஆஃப் த மெயின் பிரின்சிபல்ஸ். அதை நோக்கி தான் இந்த ஐஎம்எஸும் போயிருக்கு. இப்போ ஜிஎஸ்டியில் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லணும்னா, ஒரு பெரிய கம்பெனி சென்னையில் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் ஒரு 4-5 ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, அந்த பிரான்ச்சுக்கான செலவை சென்னையில் இன்கர் பண்ணுறாங்க. ஓ, இங்கே கட்டிப்பாங்க, இங்கே கட்டுறாங்க. இப்போ அந்த செலவில் வந்து ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் அது அந்த பிரான்ச்சுக்காக போக வேண்டியது. டெல்லி பிரான்ச்சுக்கு நான் சென்னையிலேருந்து செலவு பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு கான்டெக்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை டெல்லிக்கு பாஸ் பண்ணணும். பெரிய கம்பெனிஸில் இந்த கான்செப்ட் ஒன்று இருக்குது, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதுலேருந்து கிரெடிட் வந்து இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 3வது முக்கியமான விஷயம் வந்து ட்ராக் அண்ட் ட்ரேஸ்ன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ராக் அண்ட் ட்ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவேஷன் கமாடிட்டிஸ். இப்போ நியூஸில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, ஜிஎஸ்டி கட்ட தவறிட்டாங்க, ஜிஎஸ்டிலேருந்து மறைச்சிட்டாங்க, ஓகே, இவேஷன் ஆயிடுச்சு, டாக்ஸ் இவேஷன் ஆயிடுச்சு. ஆமாம், நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த இவேஷன் கமாடிட்டிஸ்னால அந்த டாக்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ட்ராக் அண்ட் ட்ரேஸ் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ராக் அண்ட் ட்ரேஸ் ஆப்ஷன் என்னன்னா, இப்போ எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே மேனுஃபேக்சரிங், ஹோல்சேல், ரீட்டைல், கன்சூமர்னு ஒரு 4 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆமாம், கரெக்ட். ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகுது, ஹோல்சேலருக்கு போகுது, ரீட்டைலருக்கு போகுது, கன்சூமருக்கு வந்துருக்கு. ஸோ இந்த சர்க்கிளில் வருது. ஒரு ஸ்டேஜ்லையுமே ப்ராடக்ட் மூவ் ஆகுது இல்லை. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இங்கேருந்து அங்கே மூவ் ஆகுது. ஆமாம். ஸோ அந்தந்த ஸ்டேஜ்லையுமே இந்த ட்ராக் அண்ட் ட்ரேஸ் ஆப்ஷனாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ பொருள் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஏதான ஒரு இடத்துல இதை வந்து கணக்கில் காட்ட மறைக்கிறாங்க, அந்த மாதிரி யாராவது
ட்ரை பண்ணாலும் முடியாது. ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். அகைன் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணாதான் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஜிஎஸ்டி மட்டும் பண்ணல, இந்த சில கமாடிட்டிஸ்க்கு தான் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கமாடிட்டிஸ்ன்னு இப்போ சொல்லலை, சில பர்டிகுலர் குட்ஸுக்கு தான் வரும்னு இருக்காங்க. இந்த குட்ஸ் யாரெல்லாம் டீல் பண்ண போகிறாங்களோ அவங்களும் இந்த டெக்னாலஜி வச்சுக்கணும், அவங்களுமே இந்த டெக்னாலஜி வச்சுருக்கணும். நான் இங்கேருந்து ஒரு 10 கார்ட்டனில் ஹோல்சேலர் கொடுத்தேன், அதோட யூனிக் நம்பர் இதுதான். அப்போ அந்த ஹோல்சேலர் வந்து அது 4 ஒரு ரீட்டைலர் கொடுத்துருப்பாரு, இன்னொரு 4 கொடுத்துருப்பாரு. அவங்கள்ட்டையும் அது ஃபாலோ பண்ணிக்கணும், அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இது ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் போர்ட்டலில் இந்த இன்ஃபர்மேஷன் வரணும். அது வந்து பிளாக் மணி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம். பிளாக் மணின்னு சொல்ல முடியாது, இவேஷன் ஆகக்கூடாது. பிளாக் மணின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் இவேஷன். அதான் ஃபார்ம் ஆஃப் இவேஷன், கரெக்ட். 4வது ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட், இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அந்த கான்செப்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதோட சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஒரு பில்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஷோரூம் எடுத்துப்போம், டெக்ஸ்டைல் ஷோரூம். நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் வடபழனிலே கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏசி இருக்கும், மால் இருக்கும், ஒரு மால்குள்ளே ஒரு ஸ்பேஸ் எடுத்திருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு டெக்கரேஷன் பண்ணணும், இன்டீரியர் பண்ணணும், அது எல்லா ஒரு செலவும் இருக்கும். அப்புறம் ஒரு எஸ்கலேட்டர் வைப்பாங்க. சில ஷோரூமில் 2 எஸ்கலேட்டர் இருக்கும், சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கும், பெரிய ஏசியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பில்டிங் சம்மந்தப்பட்டது. இந்த பில்டிங் சம்மந்தப்பட்டதில் எல்லாருக்குமே இப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால ஒன்றுத்துலையுமே ஜிஎஸ்டி கட்டி வாங்கியிருப்பாங்க. இதை வந்து நாங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய டீலர்ஸ்க்கு இந்த ஒரு கொஸ்டின் இருந்தது. சில பேர் எடுக்கவும் செஞ்சாங்க, ஜிஎஸ்டியில் அது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மேட்ரு வந்து கோர்ட்டுக்கு போச்சு, ஒரிசா ஹைகோர்ட்டுக்கு போச்சு 2019. ஒரிசா ஹைகோர்ட் இந்த சஃபாரி ரிட்ரீஸ் கேஸ் ரொம்ப ஒரு ஃபேமஸ் கேஸ். அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் இதுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மால் கட்டுறாங்க, மால் கட்டும் போது எத்தனையோ செலவுகள் இருக்கும், அதில் ஜிஎஸ்டி இருக்கும். ஆமாம், இந்த மாலில் ஒரு பார்ட்டை வந்து வாடகை கொடுறாங்க, அந்த வாடகைக்கும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க, அங்கேயும் ஜிஎஸ்டி வருது. ஸோ ஒரு பில்டிங் வந்து உருவாகும் போது ஜிஎஸ்டி இருந்தால் அதை இன்புட் எடுத்துக்கலாம், ப்ரொவைடட் அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வர வருமானத்தில் ஜிஎஸ்டி கட்டுறீங்க. ஸோ 2 இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பே ஆகுது. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா டபுள் டேக்ஸ் மாதிரி ஆகுது. அதனால நீங்கள் அலோவ் பண்ணணும் இதை அப்படின்னு ஒரிசா ஹைகோர்ட் சொன்னாங்க. இந்த ஒரிசா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக ஜிஎஸ்டி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டுக்கு போனாங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டு போன 2024 ஒரிசா ஹைகோர்ட் சொன்னது ஒரு ஸ்டேஜில் கரெக்டு, நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அப்போவே நிறைய பேர் கிட்ட கேட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் தான் இப்போ சொல்லிடுச்சு, நாங்கள் கிரெடிட் எடுத்துக்கலாமா அப்படின்னாங்க. நாங்கள் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருக்கிறதுனால என்ன சொன்னோம், இது சுப்ரீம் கோர்ட்டோட வியூ தான், கவர்மெண்ட்டோட வியூ கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். அதை கேட்டவங்க சில பேர், கேட்காம கிரெடிட் எடுத்தவங்க சில பேர், 2 கேட்டகரி இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னது இனிமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க, என்னன்னா உங்கள் ஜிஎஸ்டியில் வந்து பிளான்ட் ஆர் மிஷினரின்னு இருக்கு, இது வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கு, பிளான்ட் ஆர் மிஷினரிக்கு தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சட்டத்தில் இது எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னா, பட்ஜெட்ல நாங்கள் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரின்றது ஒரு டிராஃப்டிங் எரர், தப்பா போட்டோம், நாங்கள் ஆக்சுவலாக இன்டென்ட் பண்ணது பிளான்ட் அண்ட் மிஷினரி தான். சட்டத்தை மாத்திட்டாங்க, சட்டத்தை ரெட்ராஸ்பெக்டிவா மாத்திருக்காங்க. அதாவது இந்த பிப்ரவரி மாதம் இந்த பட்ஜெட்டை கொடுத்து 1 ஜூலை 2017 ஜிஎஸ்டி வந்தது, ரெட்ராஸ்பெக்டிவா போய் சட்டத்தில் அன்னைக்கே இருந்துச்சுன்னு ப்ரீவியஸ்ல போய் அங்கே அப்படியே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தினால என்ன ஆகும், இந்த சஃபாரி ரிட்ரீட் ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த கேப்ல யாரெல்லாம் அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்தாங்களோ நாளைக்கு அவங்களுக்கு எல்லாமே நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜிஎஸ்டியில இருந்து. ஏன்னா நீங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துட்டீங்க, ஆனா சட்டம் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிடையாதுன்னு சொல்லுது. ஸோ நீங்க எடுத்தது தப்புன்னு மாதிரி தெரியுது, நீங்க ரிப்ளை கொடுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கிரெடிட் எடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு வருத்தம் கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஸோ ஓவராலாக ஜிஎஸ்டியில் தான் மேஜர் சேஞ்சஸ். அப்போ ஜிஎஸ்டியில் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, சேஞ்சஸ் தான், மைன்யூட் சேஞ்சஸ் மட்டும்தான் நடந்திருக்கு. இப்போ எனக்கு இது எப்படி இருக்குதுன்னா, இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ஜிஎஸ்டி வந்து பயனளிக்கிறதாகவும் இருக்குது. அவங்கள இப்போ சேஞ்சஸ் கொண்டு வந்தோன்னே பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது. இப்போ சாமானிய மக்களுக்கு, இப்போ நான் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், அப்படி வச்சுக்கோங்க, 400 ரூபா சம்பளம், வாடகை வீட்டில் இருக்கேன், நான் எப்படி சர்வே ஆவேன்? எவ்வளோ ஜிஎஸ்டி, வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சரி, எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் ஃபேமிலியோடு போய் சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், அதுக்கு கூட ஜிஎஸ்டி போட்டு தராங்க. ஸோ ஒரு சாமானிய மக்கள் வந்து எப்படி வாழ்றது? இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க இந்த பக்கம் கொடுத்தா அந்த பக்கம் வாங்குறாங்க, அவங்க வருமானத்துக்கு அவங்க வருமான வரி கட்டுறாங்க. இப்போ நாங்கள் சாமானிய மக்கள் என்ன பண்ணுறது? பிரதர், இன்னைக்கு அதுதான் சட்டம். இன்கம் டேக்ஸ்லையும் அதை தான் சொன்னேன், ஜிஎஸ்டி செக்ஷன்லையும் அதை தான் சொன்னேன். ஒரு கன்சியூமராக நீங்கள் இன்கம் டேக்ஸும் கட்டணும், ஜிஎஸ்டியும் நீங்கள் கட்டணும். அது நம்ம இப்போ இருக்கிற சட்டத்தில் அது சொல்லியிருக்கு. நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.